ரமேஷ் சார், இப்போ என்னன்னா காங்கிரஸ் கட்சி ஆஸ் யூஷுவல், நாட் ஒன்லி காங்கிரஸ், எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு எலெக்ஷன் வரும்பொழுது தொகுதி பங்கீடு அப்படின்லாம் வரும்பொழுது டிமாண்டை வைக்கிறது சகஜம் தான், அது யதார்த்தம். ஆனால் காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 6 மாத காலமாக இதையே தான் அவங்க வச்சு பிளே பண்ணுறாங்களா, இல்லை உண்மையாலுமே திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா, இல்லை உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு திமுகலேருந்து வெளியில் வந்துடணும்னு? கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக நெருக்கடி கொடுத்துருக்கிறது. அது வரலாறு. நீங்கள் 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களை 17 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு 6 அமைச்சர்கள் 7 அமைச்சர்களை பெற்று நெருக்கடி கொடுத்த காலகட்டம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்த திமுகவுக்கு கடும் நெருக்கடியை காங்கிரஸ் கொடுத்திருக்கிறது. எப்படி சொல்றீங்க? இப்போ கிரீஷ் சோடங்கர் பேசிக்கிட்டே இருக்கார். 6 மாதம் இப்போ நீங்கள் புதிதாக கிரீஷ் சோடங்கர் அவர்கள் பொறுப்பேற்றது முதல் திமுகவுக்கு கடும் நெருக்கடி தான். நீங்கள் கடந்த வாரம் கேசி வேணுகோபால் வந்தார், 17ஆம் தேதி ஒரு நடைபயணத்தை தொடக்கினார். அன்றைக்கு அவர் சந்திக்கல, மீண்டும் விரைவில் வந்தார், முதலமைச்சரை சந்திச்சாரு, கூட்டணி எட்டு விட்டதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டாரு. அதான் அன்னைக்கு வேணுகோபால் பார்க்கல, இன்னைக்கு பாக்குறாரு, பாத்துட்டாருல, அப்ப வேலை முடிஞ்சது. பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கவர் கொடுத்தாரு, மேலிடம் கொடுக்கப்பட்டதுன்னு கொடுத்தாங்கன்னாங்க. கவரை வாங்கி முதலமைச்சர் படிச்சாருன்னாங்க, ரியாக்ஷன் வேற மாதிரி காமிச்சாங்கன்னாங்க. இதுக்கு இடையில காங்கிரஸை அடிபணிய வைக்க வேண்டும்னு திமுக வேற ஒரு நாடகத்தை கையாண்டது. என்னது? நீங்க தேமுதிக உள்ள அடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தொகுதிகளை நாங்க கொடுத்து விட்டா இதை வச்சு காங்கிரஸை நீங்க அடக்கி ஆலையை விடலாம், அவர்களை பணிய வைக்கலாம் என்று அவர்கள் நினைச்சாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை முற்றிலும் மாறி போச்சு. இன்றைக்கு கிரீஷ் சோடங்கர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படிதான். ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் நெருங்கியே போச்சு. ஓகே, இதுல எதுவும் நீங்க கிரீஷ் சோடங்கர் ஏன் இந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணணும்? ஏன் அதுக்கு பின்னணியில என்ன அரசியல் இருக்கு? பின்னணியில் அவர்களுடைய தொண்டர்களில் 90லிருந்து 99% தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள் தாவேகாவை எதிர்பார்க்கிறாங்க. நீங்க தலைவர்கள் மத்தியில ஒரு சிலர், செல்வ பெருந்தகை உள்ளிட்ட ஒரு சிலர் சட்டமன்ற உறுப்பினர் வேண்டும், நாடாளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் திமுக விரும்புறாங்க. நீங்க கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எல்லாம் நீங்க சோசியல் மீடியாவிலையும் பாருங்க, நேரடியா அவருடைய களத்திலையும் பாருங்க, அவங்க எல்லாமே தாவேகாவை விரும்புறாங்க. ஏனென்றால் 70 வேட்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை அவங்க கொடுக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தலில் பெரும் பங்கீடு வருது. இன்னைக்கு தெளிவா சொல்றாரு, நீங்க தாவேகாவை குறைத்து மதிப்பிட முடியாது, 40% வயது உள்ள இளைஞர்கள் எல்லாம் அந்த கட்சியில இருக்காங்க என்ற செய்தியை இன்னைக்கு கிரீஷ் சோடங்கர் சொல்றாரு. ஆனா கிரீஷ் சோடங்கருடைய அந்த கணிப்பு தவறாக கூட போலாம் இல்லையா? ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பல மாநிலங்களுக்கும் பொறுப்பாளராக காங்கிரஸால போடப்பட்டாங்க. ஆனா அங்கெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தெரியாது. தவறா போகுதா தவறா போகலையான்றது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். இன்றைக்கு அவர்களுடைய கணிப்புக்கு, ஓகே, அவர்களுடைய எண்ணத்துக்கு அவர்கள் திமுகவை மிரட்டுவதற்கு வைத்திருக்கக்கூடிய ஆயுதம் தாவேகா. சரி, மிரட்டுறதால இவங்களுக்கு என்ன பயன்? அதிக தொகுதி கிடைக்கும். நீங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. நீங்க முதலமைச்சர் கிட்ட வரக்குள்ளே நீங்க அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கேசி வேணுகோபால் அது பற்றி பேசாம அவர் கொடுத்துட்டு வந்ததுதான் ஒரு தகவல். மீண்டும் இவர் ஆரம்பிச்சிட்டாரு, நீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, உள்ளாட்சி தேர்தலையும் கொடுங்க, வாரியத்திலையும் கொடுங்க, நீங்களே எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா, எங்களுக்கும் கொடுங்க என்று சொல்லுகின்ற அந்த கோரிக்கை இன்றைக்கு முடங்கி இருக்கிறார். கிரீஷ் சோடங்கருடைய கோரிக்கை நியாயமானதுதான், நியாயமானது. யாரா இருந்தாலும் அதை கேட்கறது. நாங்க என்ஜிஓ நடத்துறோம், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நடத்துறேன், நான் ஒரு இயக்கம் நடத்துறேன், என்னுடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு பலன் வேண்டும், ஆகவே அது வேண்டும் என்று தான் அவர் சொல்றார். இப்ப இந்த இடத்துல என்ன 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, இந்த கூட்டணியிலிருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக இவ்வளவு டிமாண்ட் வச்சு எப்படியாவது கலந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க இந்த கேமை பிளே பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த டிமாண்டை ஜாஸ்தி பண்ணி சீட் அதிகமா வாங்கலாம் அப்படிங்கறத அவங்க பிளே பண்ணலாம். ஆனா சீட் அதிகமா வாங்கி கூட்டணிக்குள்ள இருந்தா ஃபீல்டுல ஜெல் ஆக மாட்டாங்களா? அப்ப அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்ல. அததான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை, அவர்கள் சேர்ந்தாலும் காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க, திமுக தொண்டர்கள் காங்கிரஸ்க்கு வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய நீங்க அறிக்கை போர் இங்க நடந்திருக்கு, நீங்க வார்த்தை போர் நடந்திருக்கு. நீங்க அறிக்கை போர், வார்த்தை போர்ல ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்தது. இன்னைக்கு நீங்க அப்படி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க கோ தளபதி அவர்கள் பேசினார் மதுரையில, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ராஜகண்ணப்பன் அவர்கள் பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது திமுக பக்கம். நீங்க காங்கிரஸ் பக்கம் நீங்க மாணிக் தாகூர் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசுறாரு. அப்ப நீங்க இந்த அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுத்தீங்க? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஜெல் ஆகல, களத்துல தொண்டர்கள் யதார்த்த நிலைகளை ஒட்டு உறவாடல. நீங்க எதிர்மறை எண்ணத்தோடு தான் அவங்க தேர்தல் களத்துக்கு வருவாங்க. இதுதான் திமுகவினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய அறிகுறியே. நீங்க காங்கிரஸ் ஒன்றிணைந்தால் தான் மற்ற கட்சிகள் உள்ளே ஒன்றிணைய முடியும். ஏன்னா காங்கிரஸ் தேசிய கட்சி. நீங்க தேசிய கட்சியினுடைய நிழல்ல தான் நீங்க மாநில கட்சிகள், நீங்க திமுக கூட தனிபலமா இருந்தாலும் கூட, இன்றைக்கு நீங்க மதிமுகவோ தேமுதிகவோ மற்ற விசிகாவோ அவங்கலாம் டெல்லியினுடைய தொடர்பு வேணும், அவங்களுக்கு காங்கிரஸ் தொடர்பு வேணும். ஆகவே அவர்களுக்கு காங்கிரஸ் தேவை. ஆனா அது உள்ள தேவை. ஆனா வெளியில சும்மா
அது தேவையில்லாத மாதிரி பேசுவாங்க. ஓகே. ஆனால் நீங்க காங்கிரசும் திமுகவும் மீண்டும் ஒன்றிணைந்தாலும் கூட நீங்க கள நிலவரத்தின் யதார்த்தத்தின்படி இங்க ஒரு மிகப்பெரிய உடைசல், ஒரு விரிசல் கீழ்மட்டத்தில் வந்து போச்சு. ஓகே. அது நீங்க இதுக்கப்புறம் ஒட்ட வைக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் ஈடுபட்டாலும் கூட அது நடக்காது. நீங்க வேணா தலைவர்கள் ஒன்றிணைஞ்சுக்கலாம். நீங்க இன்னைக்கு பேசிட்டீங்க தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில இப்ப வரைக்கும் காங்கிரஸ் அழைக்காததுக்கு மிக முக்கியமான காரணமும் இதுதானா? இதுதான். முதல்ல காங்கிரஸ் கூட்டு பேசிட்டோம்னா நமக்கு சிக்கல் வந்து போயிரும் அப்படிங்கறது தான். அதனாலதான் அவங்க என்ன வெயிட் செய்றாங்கன்னா, பண்றாங்களோ. அவர் காதர் மொய்தீன் அவங்களை அழைச்சி முதல் நாள் பேசிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து இவங்க கம்யூனிஸ்டுகளை அழைச்சி பேசிட்டு, அப்புறம் மக்கள் இவங்களை மாமாக்காவை அழைச்சி பேசிட்டு, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அழைச்சி பேசிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்க வந்து குறைச்சி தரோம் என்று சொன்ன மனநிலையை கொண்டு வந்தால் காங்கிரஸ் அந்த மனநிலைக்கு வரும் என்று அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா காங்கிரஸ் அந்த மனநிலைக்கு தயாராக இல்ல. நீங்க தலைவர்கள் ஒத்துழைச்சாலும் சார், நீங்க 90% தொண்டர்கள் நீங்க சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க களத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு தொகுதியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க 4000 ஒரு செய்தி தெரியுங்களா, உங்களுக்கு 4000 ஓட்டு 5000 ஓட்டு இல்லைன்னு கூட சொன்னாங்க. சமூக வலைதளத்துல ஒரு சொன்னாரு, 3000 ஓட்டு யாரெல்லாம் நின்னு ஜெயிச்சிங்களோ அவங்கள வேணா ரிசைன் பண்ணி பாருங்களேன். நீங்க 3000 ஓட்டுக்கு கீழே எத்தனை வேட்பாளர்கள் நின்னு நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்காங்க? நீங்க 1000 ஓட்டுக்கு கீழே எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க? சார் நீங்க ஒரு ஓட்டு தானே சார் தீர்மானிக்குது. ஆனா இவர் டாக்டர் சரவணன் ஒரு விஷயம் சொன்னார், காங்கிரஸ்னாலே நிறைய குழுக்கள் அங்க நிறைய கோஷ்டிகள்லாம் இருக்கும், அது காங்கிரஸுடைய இதே அப்படிதான் தமிழக காங்கிரஸ்ல அப்படின்னாரு. அப்ப இந்த கிரீஷ் சோடங்கரோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ இல்ல மாணிக்கம் தக்கரோ அவங்களுடைய கோஷ்டி பூசல்னால அவங்களுக்கு திமுக மேல இருக்க ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ்னால இந்த குழப்பங்களை ஏற்படுத்துறாங்கன்னு தலைமை வந்து எப்படி ஒரு நல்ல ரிலேஷன்ல இருக்கிற ஒரு அலையன்ஸ்ல இருந்து வெளியில வருவாங்க, அந்த முடிவு எடுப்பாங்க? அதாவது வந்து திமுக மேல காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது என்பது 2006 தொடங்கி 2011 ஆட்சியிலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. மைனாரிட்டி கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் வந்து திமுக காங்கிரஸ் கையில் வச்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கையில் வச்சுட்டு காங்கிரஸ் விரட்டி அவர்கள் வந்து நிபந்தனையற்ற ஆதரவோடு ஆட்சி செய்து விட்டார். அன்றைக்கு அந்த அதிருப்தி உண்டு. இன்றைக்கு கலா யதார்த்தத்தின்படி பார்த்தீங்கன்னா 2025 இப்போ 2021 25 வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 ஒருவர் இறந்தது போக பாக்கி 17 சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட போனீங்கன்னா அவ்வளவும் குறை தான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு லெட்டர் கொடுப்போம், ஒரு ஆப்ளிகேஷன் கூட நடக்காது. ஓகே. ஒரு சின்ன செய்தி கூட, ஒரு சின்ன தொகுதிக்கான நலத்திட்டங்கள் கூட நடக்காது. ஆகவே நாங்கள் அந்த அளவுக்கு மனப்புழுக்கத்தோடு இருக்குன்னு அவங்க சொல்லிருக்காங்க. இது வந்து தொண்டர்களுக்கும் எதிர்த்து நீங்க எத்தனை கோஷ்டி வேணாலும் இருக்கட்டும், ஆனா கருத்து ஒண்ணு தானே. புரியுது. நீங்க கோஷ்டி 10 கோஷ்டியா இருக்கட்டும், 15 கோஷ்டியா இருக்கட்டும், கருத்து என்ன? திமுகவா காங்கிரஸா, தாவேகாவா காங்கிரஸா, எங்க எங்களுக்கு போனா பலம் கிடைக்கும், எங்க போனா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எங்க போனா எங்களுக்கு மரியாதை கிடைக்கும், எங்க போனா அந்தஸ்து கிடைக்கும். அவர் தான் தெளிவா சொன்னார் மாணிக்கம் தாக்கூர் அந்த மேடை இதுல மதுரையில் பேசக்குள்ள. சார், ராகுல் காந்தி அவர்கள் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை தருகிறாரோ அந்த மரியாதை எனக்கு கிளைக்கழகத்துல இங்க இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் என்னுடைய கிளைக்கழகத்தினுடைய தலைவரை சந்திச்சு மதிக்கணும். எங்க தலைவர் நினைச்சிட்டு இருக்காரு எனக்கு கொடுக்கிற மரியாதை தான் கிளைக்கழகத்துல தராங்க. ஆனா இங்க இருக்கிற கிளையில இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் ஈவன் கிரீஷ் சோடங்கருடைய பேச்சு கூட அலைன்ஸ் பேச்சுவார்த்தையில எடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதையும் தாண்டி திமுக காங்கிரஸ்குள்ள இருக்கிற அந்த புகைச்சல் எப்படி நெருப்பாக மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் விரிவாக பேசலாம். அதுக்கு ரமேஷ் சார், இப்போ என்னன்னா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சமயத்தில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன மாதிரியான விவாதங்கள் இருக்கும்? காரசாரமாக இருக்குமா இல்லை ரொம்ப சாஃப்டாக ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க? எப்படி இருக்கும்? காரசாரமாக இருக்கிறதுனால தானே இன்னைக்கும் காரசாரமாக இருக்கு. ஓகே, நீங்கள் அமைதியாக முடிஞ்சிருந்தா இன்னைக்கு கேசி வேணுகோபால் வந்த அன்னைக்கு முடிஞ்சிருக்கணுமே. காரசாரம் இருக்கு, இன்னும் இருக்கு, இன்னும் உங்களுக்கு நாட்கள் இருக்கு, குழப்பங்கள் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கும், இறுதி வரை அந்த குழப்பம் இருக்கும். இன்னைக்கு சார் சொல்றாருல, ராஜகம்பீரம் சார் சொன்ன மாதிரி தான் திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் எல்லாம் அப்படிதான். அவங்க ஸ்டார்ட் பண்ணாலே காங்கிரஸ் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், ராகுல் காந்தி என்ற முகத்தை வைத்துதான் இன்றைக்கு திமுக. நீங்க தான் அவங்களுடைய வாக்கு அறுவடை செஞ்சிருக்கீங்க. மதசார்பின்மை என்றது இங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும்னா நீங்க காங்கிரஸை தான் அடையாளம் காட்டுவீங்க. ஏன்னா பிஜேபி உங்களுக்கு ஆகாது. நீங்க 2014 ஒட்டும் இல்ல உறவும் இல்ல இன்னும் சொல்லிட்டு போனீங்க இல்லையா? நீங்க 2016 மீண்டும் ஏன் காங்கிரஸ் அடிச்சுக்கிட்டீங்க? உங்களுடைய ஊழல்லாம் நாங்க எங்க சுமக்கணுமான்னு ஈவிகே இளங்கோவன் கேட்டாரு திமுக பத்து. அதே காங்கிரஸ் மன்றாடி கஞ்சி கூத்தாடி தானே நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நீங்க அழைச்சிட்டு வந்து அவமானப்படுத்துறத நீங்க அதை தான் மக்கள் ஏத்துக்கல, அதை தான் காங்கிரஸ் தொண்டர்கள் ஏத்துக்கல. சார் இன்னைக்கும் சொல்றேன் சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலும் அதற்கு முன்னிலையோட நாடாளுமன்ற தேர்தலும் கிட்டத்தட்ட திமுகவுக்கு அதிக அறுவடை
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்ததற்கு காரணம் வந்து ராகுல் காந்தி அவர்களுடைய முகம் பிம்பம் அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஈடுபடுது. நீங்க மத்த மாநிலத்தில் ஈடுபடுறது இல்லையோ, அது தமிழ்நாட்டில் ஈடுபடுது. ஆகவே காங்கிரஸை வைத்துக் கொண்டு திமுக அறுவடை செஞ்சிருது. அப்ப இது ஒண்ணு சேர்ந்தாலும் பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும். இவர்களை எல்லாம் அவமானப்படுத்துறதுக்கு இந்த கோ தளபதி மாதிரி உள்ள ஆட்கள், நீங்க இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள், மூன்றாம் கட்ட பேச்சாளர்களை வச்சு அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, சார் நீங்க காங்கிரஸ் காமராஜர் காலத்திலிருந்து அவமானப்படுத்திருக்கு சார். காமராஜர் காலத்திலிருந்து காங்கிரஸை அவமானப்படுத்திருக்கிறது திமுக. அதுக்கெல்லாம் நீங்க ஒரு வார விவாதம் வைக்கணும். புரியுது. எம்மாம்பெரிய தலைவரை அப்படிப்பட்ட கொச்சை கொச்சையான வார்த்தைகளாக பேசி அவமானப்படுத்தி காங்கிரஸ் உள்ள புழுங்கிட்டு இருக்காங்க. ஆகவே அதற்கான சூழல் வந்து போச்சு. நீங்க களத்தில் ஒட்ட மாட்டார்கள், இரு துருவங்களாக நிப்பாங்க.